இலக்கியத்தில் மேலாண்மை. மனித இனம் தோன்றிய போதே மேலாண்மையும் துளிர்க்க தொடங்கிவிட்டது. புராதன மனிதனிடம் குறுத்துவிட்ட தலைமை பண்பும் வழிநடத்தும் இயல்புகளுமே அவனை இயற்கையோடு ஏயவும் இடர்களை தாண்டி நீடிக்கவும் உதவின. 2 கால்களில் நிமிர்ந்த போது அவனால் இன்னும் தீர்க்கமாக தன்னுடைய கட்டமைப்புகளை செதுக்க முடிந்தது. அவனால் குழுவாக செயல்பட்டு இயற்கையின் சீற்றங்களை எதிர்கொள்ள முடிந்தது. சகல வளங்களையும் பயனுறுதிமிக்க வண்ணம் முறைப்படுத்தி வழிநடத்தி செல்ல எடுக்கப்படும் நடவடிக்கைகளை விவரிக்கும் இயலாகும். அமைப்பொன்றில் இத்தகைய நடவடிக்கையினை மேற்கொள்பவர் மேலாளர் எனப்படுவர். இங்கு வளங்கள் எனப்படுவது நேர மேலாண்மை, வேளாண் மேலாண்மை, வணிக மேலாண்மை, நிர்வாக மேலாண்மை, மேலான மேலாண்மை என குறிக்கப்படுகிறது. திருவள்ளுவர் திருக்குறளில் தெரிந்து வினையாடல் என்ற அதிகாரத்தில் மேலாண்மையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குறளை தெரிந்து வினையாடல் என்ற குறள் மூலம் கூறுகிறார். இந்த செயலை இக்கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். நேர மேலாண்மை. மனிதனுடைய மேலாண்மை பண்பு அவன் ஓய்வு நேரத்தை உருவாக்க தொடங்கிய போது உருவானது. இன்று கூட அதிக நேரத்தை உருவாக்க முடிந்தவர்களே வரலாற்றை படைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓர் அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு மடியின்மை என்னும் அதிகாரத்தின் வழியே திருவள்ளுவர் அட்டவணையை தருகிறார். மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தா அயது எல்லாம் ஒருங்கு. அதாவது திருமால் அளந்த உலக நிலம் அனைத்தும் சோம்பலற்ற மன்னனை வந்தடையும். புறநானூற்றின் இறுதிப் பாடலில் கோவூர் கிழார் சோழன் நலங்கிள்ளியை பற்றி பாடும்போது இரவின் கடையாமத்தில் உறங்காமல் விழித்திருந்த மன்னனை பற்றி வியக்கிறார். சீனத்தில் புழங்கும் உருவக கதையொன்று நேர மேலாண்மையை பற்றி கூறுகிறது. நீச்சல் தன்னம்பிக்கையை தருவதோடு வாழ்வில் எதிர்நீச்சல் போடவும் கற்றுத்தருகிறது. ஆழமான நதியை நீந்தி கடக்க வேண்டிய சூழ்நிலையில் மிக திறமையான அந்த வீரன் நீந்த முடியாமல் தத்தளித்தான். அருகில் நீந்தியவர், நீ நல்ல நீச்சல் வீரனாயிற்றே, ஏன் தடுமாறுகிறாய் என்று கேட்டதும் அவன், என் இடுப்பில் 1000 பொற்காசுகள் உள்ளது, அதை என்னால் கழற்றிவிட மனமில்லை. அந்த பொற்காசுகளுடன் நீந்தினான். அதனால் அவனால் நீந்தி கரை சேர முடியவில்லை. நீரில் மூழ்கி உயிரை விட்டான். எது எந்த நேரத்தில் முக்கியம் என்பதை முடிவெடுக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்வில் வெற்றியடைய முடியும். வேளாண்மைக்குள் மேலாண்மை. வேளாண்மைக்குள் மேலாண்மை கூறுகள் உண்டு. சரியான பயிரை தேர்ந்தெடுத்தல், உரிய நேரத்தில் விதைத்தல், நீர் மேலாண்மையை நெறிப்படுத்துதல், அறுவடைக்கு பின் நிலத்தை பாதுகாத்தல், உரிய விலை வரும் வரை இருப்பு வைத்தல். ஒவ்வொரு கட்டத்திலும் விழிப்புணர்வும் நிர்வாக நெறியும் இணைந்தால்தான் வேளாண்மை செழிக்கும். கம்பராமாயணத்தில் தசரதன் தன் நாட்டை மிகவும் செப்பமாகவும் நுணுக்கமாகவும் ஆட்சி செய்தான். ஏழை ஒருவன் தன்னிடம் இருக்கும் சிறு வயலை பாதுகாப்பது போல இவ்வுலகம் முழுவதையும் சிறந்த முறையில் ஆட்சி செய்தான். மனமே ஒரு வேளாண்மைக்குட்பட்ட மேலாண்மை உடையதே.